Hello friends, welcome to Kitchen to Plate. சாண்ட்விச்சை ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. அதனால வேறு ஏதாவது செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெயை சூடு பண்ண வச்சுட்டேன். ஒரு 4 ப்ரெட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். சைடெல்லாம் ஷேவ் பண்ண ப்ரெட்டை 3 பங்காக பிரித்து ஸ்கொயராக நறுக்கிட்டேன். இதை ட்ரையாங்கிளாவோ சர்க்கிளாவோ எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்தேன். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயராக நறுக்கி வச்ச ப்ரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுடலாம். எல்லா ப்ரெட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், சின்ன சின்னதாக நறுக்கின தக்காளி, அப்புறம் அதே மாதிரி நறுக்கின வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு. சூப்பரான பிரெட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் வைக்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. மற்றபடி டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.